இது வரைக்கும் சிவதாண்டத்தை பார்த்திருப்பீங்க. சீமான் தாண்டவத்தை இந்த தேர்தலை பார்க்க போறீங்க. என்னப்பா நீ கீழே பாக்குறதே இல்லையா? நவுத்துலாம் காயின் இருக்கு, நவுத்துலாம் அவன் துரத்திட்டு போலாம், அவன் பழுக்க போறான், அவனை வெட்டலாம். இல்ல மாப்பிள்ள உன வெட்டலாம் ஒரு ஜாலியா இருக்கு. என்ன ஜாலியா இருக்கு? டென்ஷனா மட்டும் வெட்டிட்டு இருக்கீங்க. அப்ப இருந்து பாக்குறேன் இவன் என்ன வெட்டுறான். நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ள வர விடாம விட்டான். நான் உள்ள போய் இருந்தேன். புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. நான் வச்சிருக்க 36 லட்சம் ஓட்டு ₹1 காசு கொடுக்காம பெற்ற ஓட்டு. இப்படி இருந்து 20 வருஷமா நம்மளால ஜெயிக்க முடியல. போய் சொல்றது ஆயிடுச்சுன்னா அவனால மயிரை கூட கொடுக்க முடியாது. ஆமா நீ யாரு? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வளர்ச்சி, அவர்ல கொஞ்சம் சாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. சீமான்ஸ் ப்ராப்ளம் இஸ் தட் எவ்வளவு எலெக்ஷன் நின்னாலும் அவர் தோப்பார். தோக்கறதுக்காகவே அவர் எலெக்ஷன்ல நிற்பார். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. 8 மாதத்துல நாம் தமிழர் கட்சியில மாற்றம் இருக்குங்களா? நான் தமிழர் கட்சியில மாற்றம் இல்ல, வரதுக்கான முடிவு அல்லது இல்ல. கேட்கும்போது நல்லா இருக்கு. நல்லா நிக்கிறா எதை மண்ணா இவன் பாடிய துதியை கவனிக்கிறா. துதியை இன்னும் ஒருமுறை பாடு. ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. திமுகவை ஏத்துட்டீங்கன்னா RSS பிஜேபி பெட்டி கொடுத்துரும். புரிஞ்சதா? RSS ஏத்து குத்துட்டீங்கன்னா இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் கோடி கோடியா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? தம்பி விஜய் கருத்தை ஏதாவது எடுத்து பேசிட்டீங்கன்னா திமுக பெட்டி பெட்டியா கொடுத்துரும். உங்களுக்கு ஆமா கொடுத்துரும். டிவிக்கு ஓட்டு போட்ட எவன்டியாவது கூப்பிட்டு எந்த தொகுதியில எந்த வேட்பாளர் ஓட்டு போட்டுன்னு கேளுங்க, எவனுக்குமே தெரியாது. பல கோடி கொட்டி கொடுத்தாலும் சமரசமாகாத ஒரு வீரன். பல கோடி கொட்டி கொடுத்தாலும் விடை போகாத வீரன் என் தம்பி ஜாக்கப் அவர்களுக்கு ஒரு தடவை எங்க அண்ணன் உனக்கு தெரியாது எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாரு. நான் தினம் எங்க அண்ணன் சாப்பாடு எடுத்து எங்க அண்ணி சாப்பாடு கொடுத்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு டக்குன்னு காசு எடுத்து ஒரு 10,000 இந்த வச்சுக்க அண்ணிட்ட கொடுன்ட்டேன். பதறி துடிச்சு என்ன காரியம் பண்ணிட்ட, வைப்பாங்கிட்டு வை, என்ன காசை கொடுத்துட்டு இருக்க நீ, என்ற காசால இருந்து வருப்பா அப்படின்னு வேட்டி எடுத்துட்டு டவுசர் கோடு போட்ட டவுசர் இதுல இருந்து கட்டுக்கட்டா எடுத்து போடுறாப்புல, இதுல இருந்து கட்டுக்கட்டா எடுத்து போடுறாப்புல. எல்லாம் என் பிள்ளைய போட்ட சாணி காசு பண்ணிட்டாப்புல. இப்படி சாணி காசுப்பா. நான் கேட்டேன், ரத்தம் என் காதுல இருந்து வந்த ரத்தம் இது. நான் 5 வயசுல இருந்து இந்த களத்துல இருக்கேன். அவனை செத்தங்கடா. 5ஆவது படிக்கும்போது இப்ப வரைக்கும் நீ அவ்வளவுதானடா படிச்சிருக்க. இளையான்குடி கடத்தருவுல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சுக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்துல பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனதை ஞாபகம் இருக்கு. அப்ப இருந்து இருக்கேன். டீசன்ட் பாலிட்டிஷியன் கிடையாது, டீப் பாலிட்டிஷியன். மழை பெய்யுது, வானவில் போடுது. அப்போ உங்க அண்ணன் நாடு தம்பி எப்படி வரவேற்குது பாரு. மழை பெய்யுது, வானவில் வரவேற்குது, பத்தாக்குறைக்கு சிங்களம் பட்டாசு வெடிக்கிறான். முத நாள் எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி, பெரிய காலு தட்டுல. நான் அதுவரை சாப்பிட்டதில்லை. இவ்வளவு பெரிய காலா இருக்குது, அது என்ன சாப்பிட நல்லா இருக்கும். வான்கோழி என்ன சொன்ன, வான்கோழி பிரியாணி. முத நாள் எனக்கு ஆமக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. இறால்னா இறால் அப்படின்னா 6 வகை இறால் இருக்கும். நண்டுனா நண்டு அப்படியே தான் இருக்கும், அப்படியே முழு நண்டா இருக்கும். பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள எப்படி சமைப்பாங்கன்னே தெரியாது. பெரிய மேசை முழுக்க பந்தயம் போட்டு தான் சாப்பிடுவோம். ஒரு ஆமையோட வெயிட் எவ்வளவு? சாதாரணமா ஒரு ஆமையை நாங்கள் எலும்பு எல்லாத்தையும் கலட்டி அதனுடைய ரச்சியை எடுத்தால் குறைஞ்சது ஒரு 300 கிராம் தான் வரும். சோ இவருக்கு 40-50 கிலோ வத்தல் போட்டு கொடுப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட 4000 ஆமையை. அப்ப எங்களுடைய விடுதலை போராளிகள் போராட்டத்தை நிப்பாட்டி போட்டு சீமானுக்காக ஆமை பிடித்திருக்கணும் ஒரு 6 மாதம்.
முதல் நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. சாப்பாட்டு மேசைன்னா மூடிட்டு சாப்பிட வேலையை பாக்குறியா? இல்ல இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகமே அழிய போகுதுல. நீங்க எல்லாம் கட்டமுன்னா குட்டிச்சோரா நாசமத்து போக போறீங்க எல்லாரும். இல்ல பிப்ரவரி 30 உலகம் அழிய போகுதுல. பிப்ரவரிக்கு எதுக்கு 30? அதை ஏன் என்கிட்ட கேட்க? கிறுக்கு போயில அதையே என்கிட்ட கேட்க? பச்சி சொல்லுதான் நான் சொல்லுதேன். அது மட்டும் இல்லல, நீங்களாம் நாசமா போறிய ஒரு விஷயம், இந்த உலகத்துல உழவன் கிழவன் 2 பேர் தவிர எல்லாம் சாவ போறாங்க. அப்ப நீங்க என்ன கேட்க தேவாங்க போயில. நான் செத்து 400 வருஷம் ஆச்சுல. இது என்னுடைய 46வது அவதாரம்ல இது. அது எப்படியோ போகட்டும். அது ஒன்றும் அதுல ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எப்படியோ போட்டு எப்படியோ போய் தொலைட்டது. அதை பற்றி பேசல. அது அந்த சொல்றதுக்கே நான் அறிவு இருக்கிறேன். அதெல்லாம் அது பேசுறதுக்கு வெறுக்கிறேன். தலைவன்னா அழுபவன் அல்ல தலைவன், அழுத கண்ணீரை துடைப்பவன் தான் தலைவன். நாம் தமிழர் கட்சி பெரியாரை எதிரியா பார்க்கல. அவர் நமக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி. வேணா எனக்கு பெரியார் படம் வேணா நீங்க வச்சுக்கிறீங்க. பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள். போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடர்வார். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிட்டேன் நானு. சத்தியமா சொல்றேன், என் தலைவர் மேலானே பிச்சைட் தான் வரல. சத்தியமா சொல்றேன், என் தலைவர் மேலானே பிச்சைட் தான் வரல. யார்கிட்ட போனோம்? ஈழத்துல போட்டு எல்லாரும் செத்து மடிஞ்ச பிறகு அந்த மக்கள் நம்பிக்கையோட பணத்தை அனுப்புறாங்க. அந்த பணத்துல கூத்தடிக்கிறாங்க. அதை கேட்க உனக்கு துப்புல திராணி இல்ல. என்னப்பா நீ? நீங்க தான் போய் கேட்கணும். ஒரு வார்த்தை தமிழ் மொழி இல்ல. அப்பஞ்சொண்டா நீ சிரி சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு சீமான் இருக்கும்போது ஒரு தடவை சிரிடா. டேய் சிரிடா. அன்னைக்கு ஒரு தடவை ஆமக்கரின்னு சொல்றான். அன்னைக்கு ஒரு தடவை இந்த போட்டோ பையன்னு சொல்றான். அன்னைக்கு ஒரு தடவை அரிசி கப்பல்னு சொல்றான். டேய் நல்ல ஆத்தாளுக்கு கப்பலுக்கும் போறாங்க. அன்னைக்கு ஒரு தடவை சொல்றான். சொல்றா எங்ககிட்ட ஒரு பழகம். நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி நானே ஒரு பிச்சைக்கார பையன். என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. எவன் என்ன பேசலாம் பேசிட்டு போன ஊத்துட்டு போவேன். பொறுமையா பொறுமை. அரசியல்ல பொறுமை ரொம்ப முக்கியம். எரும மாடு மாதிரி இருக்கணும். எது நடக்கணுமோ அது தானா நடக்கும். எலெக்ஷன் வரைக்கும் போது அவன் தேவையில்லை. இது கூட தெரியாம பண்ணாட புறம்போக்கு. ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. செந்தமிழ் கவிஞன் நான், தமிழ் தாயின் புதல்வன் நான். நான் தான் உன் கூட சண்டை போட மாட்டேன்னு சொன்னேன்ல. சொன்னேன்ல, விதி நம்ம 2 பேரும் வச்சு ஏதோ பிளான் பண்ணு. பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் அப்படிக்கப்பால். நான் யார்? Who I am? என் பிள்ளைங்களுக்கு அப்பன். நான் யாரு? மட்டமான மருமகன். Who am I? நான் யாரு? உனக்கு சொல்லு. நான் யாரு? நான் யார்? யாரு அவன்? மத்தவங்க தராதரத்தை நிர்ணயிக்கிறது நீங்க யாரு சார்? நீங்க யாரு சார் இது? சார் உங்களுக்கு கருத்து வேணா கருத்தை சொல்லுங்க சார். என்ன சார் தராதரம்? நீங்க யாரு சார் இன்னொரு தகுதி தராதத்தை சொல்றதுக்கு? உண்மையிலேயே நீங்க பிரபாகரன் ஐயா அவர்களை எவ்வளவு மணி நேரம் சந்திப்பீர்கள்? அந்த சந்திப்பு அதான் 2 நாள் முழுக்க என்ன டிராமா போடுறான் தாங்க முடியடா எப்பா. 3வது நாள் சந்திப்ப நெருங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலே என்னை அனுப்பிட்டாங்க. என்ன ரவுண்ட் அப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தம்பிக்கு இருக்கிறது நல்லதுன்னு அனுப்பிட்டாங்க. நானும் எங்க அண்ணன் பயிற்சி எடுத்த படங்கள் இந்த நாங்க என்னோட காட்சி என்பது அந்த வீடியோல காணொலி பதிவு காட்சிப்படி படமா இருந்தது. அதை எனக்கு கொடுத்தாங்க. நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்டா. இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. ஆனா காலையில எதுல போறாரு தம்பிங்கும் போது நான் பிளைட்ல இருந்தவொடனே அதை வாங்கிட்டு போயிட்டாரு. இது என்னடா புது பொருளியா இருக்கு? அந்த 50,000 பின்னாடி படகால கொடுத்து விடலாம். சிக்கலாயிரம் பிள்ளைக்கு நீங்க எடுத்துட்டு வந்துடுங்க. காலையில எழுப்பி எங்க அண்ணன் தீர்ப்பு வாங்கிட்டு போயிட்டாரு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல? நான் வச்சிருக்க 36 லட்சம் ஓட்டு ₹1 காசு கொடுக்காம பெற்ற ஓட்டு. இந்த கட்சியில ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, யாராவது கேட்டு சொல்லுங்க. அப்படி இருந்து 20 வருஷமா நம்மளால ஜெயிக்க முடியல சார். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் ஐயா? 10 வயசாகி பிரயோஜனம் இல்லை.
என்ன உன் பிரச்சனை? உரம் வச்சாங்களா உனக்கு? தீவனம் வச்சாங்களா? தண்ணி கொடுத்தாங்களா உனக்கு? எதுவும் உனக்கு பிரச்சனை இருக்கா? கூட்டணிக்கு பெரிய கட்சி ஒண்ணு வர போறதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த பெரிய கட்சி உங்க கட்சியா இல்ல நீங்க தான் கூட்டணி போறதுக்கான பேச்சு? அவ்வளவு பெரிய கட்சியா? அதனால எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டது. சாப்பாட்டு மேசைன்னா இது அவ்வளவு பெருசு இருக்கும். இறால்னா இறால் அப்படின்னா 6 வகை இறால் இருக்கும். நண்டுனா நண்டு அப்படியே தான் இருக்கும். அப்படியே முழு நண்டா இருக்கும். பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள எப்படி சமைப்பாங்கன்னே தெரியாது. அதான் கடைசியா உனக்கு என்ன வேணும்னு கேட்டோம். இந்த சமயக்காரர் கொடுக்கணும். இவரை மட்டும் எனக்கு கொடுத்துருக்கேன் நான். அவர் இங்கே இருக்கட்டும், நீ அப்புறம் வரும்போது இங்கே சமைக்கணும்ல அப்படின்னு சொல்லும். அப்படி பெரிய மேசை முழுக்க பந்தயம் போட்டு தான் சாப்பிடுவோம். அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பின்னடைஞ்சிட்டாங்க. நானும் எனக்கு அண்ணனுக்கு தான் போட்டி. நான் என்ன பண்றேன், நான் சாப்பிட்டே இருக்கேன். நான் கவனமா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவேன், தோற்றக்கூடாதுன்ட்டு. அவங்க பேசிக்கொண்டே சாப்பிட்டதுல பேச்சு வாக்கில் தட்டை தள்ளிட்டேன். ஒரு பேச்சு வாக்கில் அப்படியே தட்டை அப்படி தள்ளினா அப்ப தோத்துட்டேன். நீ பந்தயத்தில் அப்படி ஆச்சு. ஏன் போட்டேன்? என் பேத்தி சொல்லிச்சு போட்டேன். உன் பேத்தி ஒரு குவார்டர் கேக்குது, வாங்கி கொடுப்பியா? ஏது என்னடா நான் ட்ரம்ப் கூட தான் நியாயமா பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டு ட்ரம்ப் தான். நான் ரொம்ப க்ளோஸ் ட்ரம்போட தான் இருக்கேன். நீங்க அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் புதின் 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப நெருக்கம். என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிக்க மேடா. நான் படிக்கவே இல்லை, முட்டாள். வெளியே போ. எந்த படைக்குடா தளபதி? சொரி சங்கு படைக்கு தளபதியாடா? அவங்க இங்கனக்குள்ள எங்கேயோ உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு கடாபின்னு அண்ணான்னு கூப்பிடுவோம். அவர் என்ன அண்ணான்னு கூப்பிடுவாரு. நீங்க 2 பேரும் ஒரு வயசு ஆளுங்க தானே, மாமச்சினன்னு கூப்பிட்டுக்கிறீங்கிறாரு எங்க அண்ணன். அதனால அவர் கடைசி வரைக்கும் நான் அண்ணன் தான் கூப்பிட்டாரு. நானும் அவர் அண்ணன் தான் சொல்றேன். கடாபி அண்ணனாலே உருவாக்கப்பட்ட தளபதி. அப்ப கடாபி கீழே படுத்து துப்பாக்கி வச்சு மேல வந்த விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாரு. கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். கான்பிடண்டா இருங்க. ஒரு வாரமா பேதியா போய்கிட்டு இருக்கு சார். நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி நானே ஒரு பிச்சைக்கார பையன். என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. எவன் என்ன பேசலாம் பேசிட்டு போன ஊத்துட்டு போக. ஏயா உலகம் பூரா மனுஷன் வேற கிரகத்தில் போய் குடியேறத பத்தி வச்சுட்டு இருக்கேன். நீங்க 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த அந்த அழுகி போன சாதியை கட்டிட்டு தொங்குறீங்களையா? 21ஆம் நூற்றாண்டுல உங்களை மாதிரி படிச்ச இளைஞர்கள் சாதி வச்சு தெரிஞ்சா எப்படா உருப்படும்? முதல்ல அதை விட்டு வெளியில வர பாருங்க. ரோஷினி சிவநாடார் பொண்ணு, ஏன் நீங்க ரோஷினி நாடார்னு போட்டிருக்கீங்கிறதுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கா பாரு. நான் ஏன் என் குடி அடையாளத்தை நான் போடுறேன். அவர் யாரு? அவரை பத்தி கொஞ்சம் சொல்லு. இதோ இவருதாமா தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி திங்கிற திருட்டு திராவிட கும்பல்களோட மூலவர் இவருதாமா. இவரு ஒரு ஆள் அடிச்சா போதும், எல்லாமே முடிஞ்சு போச்சு. மாடு என் செல்வமடா மடாடா. கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இவையில் வாடிச்சார் என்னுடைய வேதம். மனிதனுக்கு கல்விதான் செல்வம், ஆனாலும் மாடும் நம் செல்வம் எங்க பாட்டனார் வள்ளுவ பெருமகன். பரமா படிடா, ஒழுங்கா படிடா பரமா, தயவு செய்து படி. பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி அது வேற வாயி. மதுவிலே பீரோ, பிராண்டியோ, விஸ்கியோ, ரம்மோ, ஜின்னோ, ஒயினோ எந்த கருமத்தை குடித்தாலும் போதும் என்று சொல்ல மாட்டான். தன்னிலை மறந்து மயங்கி விழுகிற வரை குடிப்பான். இது நார வாயிங்கிற மாதிரி எல்லாரும் சக்கரை தண்ணியில தான் சேனத்தை வைப்பாங்க. எனக்கு என் தாத்தா சாராய தண்ணியில் வச்சுட்டான். அன்னைக்கு ஏற்பட்ட பழக்கம். அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஐயா நானா பேசுறேன்? ஏதோ அதான் வருது, அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா? டிவிக்க 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 டிவிக்க. ஊரையே ஒருத்தன் பாடி வரட்டுறான்னா அப்படி என்ன பாட்டு? 1000 ரூபாய் தாராம் புள்ள, அரிசி பருப்பு தாரா. சார் என்ன சொன்னாலும் உங்க கை தட்டுறாங்க, அதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? முருகான்னு கத்து,
என் பாட்ட முகம் வரும், அதுக்கப்புறம் பேரன் என் முகம் தான் வரும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. ஐயா, என் பேர் குண்டமன. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுல அவங்க சொல்றத பாருங்க, அவரு இந்த ஏரோப்ளேன் மோட்ல போட்டிருந்தாருன்னு சொல்றாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் எதுக்காக ஏரோப்ளேன் மேன்ல போடணும்? ஏரோப்ளேன்ல போனாரா? இல்ல நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. நாம் தமிழர் கட்சி சார்பா ஏதாவது ஒரு வீடியோ வந்துச்சு, நல்ல வீடியோ வந்துச்சுன்னா உன்னால எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவு ஷேர் பண்ண. 1.5 கோடி ரூபாய் ஆகுறாங்க. ஒப்பம் கட்டுவானா, கோத்தா கட்டுவாங்க. படிக்க ஒப்பம் கொடுப்பான காசு கோத்தா கொடுப்பாங்க. எவ்வளவு ஒரு தேவடியா முண்டை. பெண்ணிய உரிமையை பேசுனது ஒன்னும் பெரியார் கிடையாது. பெரியார்ட்ட போய் பெண் உரிமை பெற்றங்கிற. தந்தை பெரியார் பற்றி உங்கள் பார்வையின? பெண்ணிய உரிமைக்காக போராடியவர், பேசியவர். பாரதி பாடினாரு, ஐயா வந்து போராடினாங்க. அது நான் போட்டது, அந்த பிட்டு ஏன் பிட்டு தான். ஈழத்தில் அழிந்த இளைஞர்களை விட நாம் தமிழர் கட்சியால இங்க அழிந்த இளைஞர்கள் அதிகம். எம்ஜிஆர் நமக்கு பண்ண துரோகங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? கால கொடுமை இதெல்லாம் சொன்னா கண்ணீர் வரும் உங்களுக்கு. மறைந்த ஐயா எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாரு, எனக்கு உடன் பிறந்தார்களே, தூங்காதே தம்பி தூங்காதே. பெரியார் தான் படிக்க வச்சாரா? எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியா காது காலாதவர், வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டளை எழுதி வச்சு கொடுத்துருப்பாரு. அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துருப்பாரு. சீமான் வந்து தொடர்ச்சியாக பேசியிருக்கக்கூடிய கண்டென்ட் என்டர்டெய்னரா தான் பேசிட்டு இருக்கு. இது பற்றி பரவாயில்ல, நானாவது என்டர்டெயின் பண்றேன்ல. நீ என்ன பண்ற? நீங்க என்ன பண்றீங்க? கண்டென்ட் என்டர்டெயின்மெண்ட் நான் பேசுறது உனக்கு பொழுதுபோக்கா இருக்கா? ஒரு நாள் எல்லாத்தையும் சேர்த்து பழுது பாக்குறனா இல்லையான்னு பாருங்க. நீங்க உன்னோட அப்பர் லிப்ஸ் அண்ட் லோயர் லிப்ஸ் நீ இப்படி பண்ணனா பர்ஃபெக்ட். அப்படியே இரு, சூத்த மூடிட்டு இரு, வாயே திறக்காத. வாயை திறந்தா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, நீ பண்ணனால தானே ஆச்சு. நான் மத அருந்த மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பிற பொருளை திருட மாட்டேன், கொள்ளையடிக்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் பெற மாட்டேன், கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன், என் நினைவிலும் நினைக்க மாட்டேன். சீமானு ஒரு பொட்டைன்னு சொன்ன நான் சொல்றேன்னு போய் சொல்லு போ. உங்க அண்ணன் ஒரு பொட்டை, நான் சொல்றேன் கேட்டுக்கோ. சீமான் ஒரு சிங்கம் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. வேற எதுக்கு நான் அரசியலுக்கு வந்தேன்? எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்க. எதுக்கு வந்தேன்? அதையே வேண்டாம் நானும் கேக்குறேன். 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறியடா. மட்டும் ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதிட்டி சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிகிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன் பாரு, ஒரே அடி. நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி. நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்ப, ஆனா நீ இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு. இந்த 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல. நான் என்ன எப்படி கூடுவா? தேவடியா மகனே, திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. திரும்ப வரமாட்டேன்டா. இது யாரு? ஒரு நாள் என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு எங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்க பாவம்.